என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. இன்றைய வாழுத்தரும் நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்துல உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த நாளில வசனத்துக்காக நம்ம தெரிந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 17வது அதிகாரம் 31 34 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதில் அவர் தாம் நியமித்திருக்கிற மனுஷனை கொண்டு பூலகத்தையும் நீதியாய் நியாயத்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினால் அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதே இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் அவர்களை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்கள் மார்ஸ் மேடையிலே நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமாரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். நாங்கள் ஜெபிக்கலாம். மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளில உமது பிள்ளைகள் உமது சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே உமது வசனத்தை கேட்டதான உமது பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷயம் கூட விடுதலை கொடுப்பீராக. பலவிதமான காரியங்களிலே ஆண்டவரை அடிமைப்பட்டவர்கள் ஆண்டவரை இன்றைக்கு உமது வசனத்தினால மரித்தொழுந்து உயிர்த்தெழுத ஆவியானவர் அவர் இருதயங்களை எண்ணங்களை முற்றிலும் ஆளுகை செய்து கொள்ளுவீராக. எந்த விதமான ஆண்டவரை சோர்வோ எந்த விதமான பலவீனங்கள் அவர்களை தாக்கி விடாதபடிக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்குள்ள பாய்வதாக. ஆண்டவரை ஒரு தடவை பிறப்பது மறுபாடு ஆண்டவரை நியாய தீர்ப்பு அடைவது மனுஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த ஆண்டவரை அந்த நியாய தீர்ப்புல இருந்து விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவரே உமது நாமத்தை ஆண்டவரை அறிந்து உமது நாமத்திலே அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தொடர்ந்து அவர்களுக்கு குடும்பங்கள் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா வழக்குகளிலிருந்து எல்லா போராட்டங்களிலிருந்து ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு வாழ்க்கையில கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. கர்த்தர் உமது வசனங்களை அனுப்பி இந்த நாளிலே அவர்கள் வழிகளெல்லாம் சபைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல அவர் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கெஞ்சும் நல்ல பிதாவே, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை சந்தோஷமா மாற்றுவார். ஆமென்.